அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 2ஆம் தந்திரத்தில் கரு உற்பத்தி என்கிற அதிகாரத்தில் உள்ள சில பாடல்களை தொகுத்து நிலையில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பல பாடல்களை நாம் நேரடியாக கருத்தை விளங்கி கொள்ள முடியவில்லை என்பதால் 5-6 பாடல்களை தொகுத்து காண்கிறோம். நேற்று ஒரு பாடலை பார்த்தோம். இந்த பாடல் மாதா உதிரம் மலம் மிகுந்தால் என்னாகும், நீர் மிகுந்தால் என்னாகும் என்று பார்த்தோம். அதற்கு பிறகு காற்று வலது பக்கம் போனால் ஆண் குழந்தை, இடது பக்கம் போனால் பெண் குழந்தை, இவற்றை பற்றியெல்லாம் நேற்றைய தினம் நாம் சிந்தித்தோம். அதுக்கு அடுத்த ஒரு 2 முக்கியமான பாட்டில் ஒரு கருத்தை சொல்கிறார். அது உங்கள் சிந்தனைக்கு தான். பாட்டை 483 484 என்ன சொல்கிறாருன்னா, 2 பாடல்லையும் நினைவு எண்ணம் இயல்பாக அமைந்தால் காற்றும் மூச்சும் இயல்பாக அமைந்துவிடும். நீங்கள் இதுக்காக பெரிய முயற்சியெல்லாம் பண்ண வேண்டாம். இயல்பாக இருந்தாலே எல்லாம் இயல்பாக நடந்துடும். அப்போ இயல்பாக நடக்கணும்னா என்ன செய்யணும்? தெளிவு வரணும். என்னன்னா, இப்போ உங்களுக்கு கதை தெரியும். ஆதி பகவன் திருவள்ளூருக்கு அப்பா அம்மா அவங்க போகிற பொழுது 7 குழந்தை பிறந்தாலும் 7 குழந்தை அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அதெல்லாம் கதை இருக்குது. அதில் ஒரு குழந்தை அதிகமான், அவன் பாடின பாட்டு ஒன்று தனிப்பாடல் இருக்குது. இந்த 7 பேர் பாடின பாட்டும் தனிப்பாடல் இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறதுக்கு அந்த பாட்டு அருமையான பாட்டு. கருப்பையுள் முட்டைக்கும் கல்லினுள் தேரைக்கும் விருப்புற்ற அமுது அளிக்கும் மெய்யன். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு யார் உணவு கொடுக்குறாங்க? ஏதோ ஒரு தெய்வம் உள்ளேருந்து காப்பாற்றுது. கல்லில் இருக்கிற தேரைக்கு யார் உணவு கொடுக்குறாங்க? யாரோ ஒரு தெய்வம் உணவு கொடுக்குது. விருப்புற்று அமுது அளிக்கும் மெய்யன் அந்த இறைவன் உருப்பெற்றாய் ஊட்டி வளர்க்கானா ஓ கெடுவாய் அன்னாய். இந்த குழந்தை சொல்லுது, பிறந்த குழந்தைய விட்டுட்டு போகிறாங்க. அம்மா கவலைப்படாத, நீ ஏம்மா அழற? கருப்பையில் இருக்கிற உயிருக்கும் இந்த இறைவன் உணவு கொடுக்குறாரு, கல்லில் இருக்கிற தேரைக்கும் நம்ம இறைவன் கொடுக்குறான். நாங்கள் உருப்பெற்று வந்துட்டேன்ல குழந்தை, என்ன அந்த இறைவன் காப்பாற்ற மாட்டானா? ஏம்மா நீ கவலைப்படுற, ஏன் கஷ்டப்படுற, வருத்தப்படாத, நீ புறப்படு, வாட்டம் உனக்கேன் மகிழ் என்று அந்த அதிகமான என்கிற குழந்தை பாடியதான். இந்த 7 குழந்தைகளும் 7 பாட்டு பாடினாங்க. அதெல்லாம் தனிப்பாடல் திரட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் சிவஞான போதம்னு ஒரு நூல் இருக்குது. அதாவது சிவஞான போதம் என்பது மெய்கண்டார் பாடினது. சிவானந்த போதம் என்பது சித்தர பாடல் இருக்குது. சிவானந்த போதம் அதில் ஒரு பாட்டு, ஆனை முதல் எறும்பு கடைக்கு ராக முதலித்து காக்கும் அரணே. ஆனை முதல்ல எறும்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் உணவளித்து காப்பாற்றுறாங்களே. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், மனிதனாக பிறந்த நாம தான் சண்டை போட்டுருக்கோம். உணவு பிரச்சனை, உணவு பிரச்சனைன்னு. பசி பஞ்சம் பட்டினி வறுமை எல்லாம் நமக்கு தான் இருக்குது. 84 100,000 84 இந்த உயிர் வர்க்கத்தில் நம்ம தவிர வேறு எந்த உயிராவது பட்டினி பசி பஞ்சம் சண்டை போடுதா, போராடுதா? உணவு பஞ்சம் எங்கேயா சொல்லியிருக்கா? இப்போ இந்த உலகத்தை படைத்த இறைவன் யானை முதல் எறும்பியராக 84 100,000 84 லட்சம் அத்தனை உயிருக்கும் உணவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். எல்லாம் உயிர் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்குது சார். நம்ம அறிவு எட்டுகிற மகாபாரதம் ராமாயணம் 10,000 கிமு 10,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா யானை இருக்குது, ஒட்டகம் இருக்குது, குதிரை இருக்குது, மான் இருக்குது, பல்லி இருக்குது, பாம்பு இருக்குது, எல்லா உயிரினங்களும் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்குது. எந்த உயிரினமாவது வறுமையில் செத்து போய்விட்டது, இந்த இனமே அழிந்து விட்டது, எங்கே வரலாறு இருக்குது? இப்போ பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கருப்பையில் இருக்கும் முட்டைக்கும் கல்லினுள் இருக்கும் தேரைக்கும் உணவளிக்கத்தை காப்பாறான். முட்டை கோழி போட்டுடுச்சு சார், அது 21 நாள் அடைகாக்குது. அதுக்கு முன்னே ஒரு 10 நாள் இருக்கும். அந்த முட்டை கோழிலேருந்து தனியாக வந்துருச்சு. அதில் உயிர் வந்து அது ஒரு கோழி கொஞ்சம் வருது. எல்லா பறவையும் அப்படி தானே. 4 வகை தோற்றம் வருது இல்லை? அதனால் ரொம்ப ஆழமாக கவலைப்படாதீங்கன்னு அந்த பாட்டு சொல்லுது. இப்போ நீங்கள் இந்த பாட்டை பாருங்கள். உருவம் வளர்ந்திடும் 1 திங்கள் 10 பாட்டு எண் 485. அது ரொம்ப முக்கியம். 485. உருவம் வளர்ந்திடும் 1 திங்கள் 10 பருவமதாகவே பாரினில் வந்திடும். பக்குவமாக வந்துடும். 10 மாதத்தில் குழந்தை வந்துடுதான், பக்குவமாக வளருதான். ஏன்னா ஒன்று அதிகமாகி ஒன்று குறையக்கூடாதுல்ல. இப்போது ஒரு குழந்தைக்கு கை முட்டு நீட்டாகி கால் குட்டையாகிடுச்சுன்னா, இல்லை கால் ரொம்ப நீட்டாக வந்து கை குட்டையாகிடுச்சுன்னா,
பக்குவமாக 10 மாதத்தில் அந்த குழந்தை எல்லா அவயங்களும் அததுக்குரிய பக்குவத்தோடு அந்த அவயங்கள் வளருதான். உருவம் வளர்ந்திடும் 1 திங்கள் 10 பருவம் அதாகவே பாரினில் வந்திடும் மருவி வளர்ந்திடும் மாயையினாலே அருவம் ஆவது இங்கு 6 அறிவாரே. இது ஒரு மாயைங்கிறார். யாருக்கும் தெரியாது. அம்மாவுக்கு தெரியுமா என்ன நடந்துகிட்ருக்கு உள்ளன்னு? இல்லை அப்பாவுக்கு தெரியுமா தன்னுடைய குழந்தை தான் உள்ளே வளருது என்ன ஆகிட்டுருக்குன்னு? யாருக்கும் எதுவும் தெரியாது. ஏதோ ஒன்று நடக்குது, அது உள்ள மாயை இவ்வளோ நடத்தி ஒரு குழந்தையை கொண்டாந்து வெளியே விட்டுடுதுங்கிறார். நான் முன்பே சொன்னேன், இந்த துறை நான் பேசுவதை மட்டும் நீங்கள் கேட்காதீங்க. கைனகாலஜிஸ்ட், மகளிர் நலவியல், பெண் இனப்பெருக்க அமைப்பின் ஆரோக்கியத்தை கையாளும் மருத்துவ நடைமுறை, அனாட்டமி உடற்கூற்றியல், பீடியாட்ரிஷியன் குழந்தை மருத்துவம், அதுக்கு மேலே மகப்பேறு மருத்துவம்னு ஒன்று இருக்குது, மெட்டர்னிட்டின்னு இருக்குது, அப்புறம் குழந்தை வளர்ப்பு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு இருக்காங்க. இப்படி எல்லாம் சேர்ந்தது தான் இந்த துறை. நல்ல ஞாபகம் வச்சுங்க. தயவுசெய்து இதை அந்தந்த துறை மருத்துவர்கிட்ட போய் தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் இப்போ இந்த பாட்டை மாயேன்னு சொன்னார்ல, 485வது பாட்டு. அடுத்த பாட்டு ரொம்ப வேடிக்கையாக சொல்கிறார். சிக்கலான பாட்டு, ஆனால் அதான் உண்மை ரகசியம். அடுத்த பாட்டு 86வது பாட்டு. இட்டான் அறிந்திலன். இதை யார் கொடுத்தானோ அவனுக்கு ஒன்றும் தெரியாது. என்னமோ அவர் வந்தார் போயிட்டார். இட்டான் அறிந்திலன் ஏற்றால் கண்டிலல். அதை ஏற்றுக்கொண்டாரே ஒரு பெண்ணு, என்ன ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அரியா இருக்கா முரடனா நல்லவனா கெட்டவனா உயரமா குட்டையா. இட்டான் அறிந்திலன். திருமந்திர பாட்டு. ஏற்றால் கண்டிலல் தட்டான் அறிந்தும் ஒருவருக்கும் உரைத்திலன். பாப்பா எவ்வளோ பெரிய ரகசியம் சொல்கிறார். தட்டான் பிரம்மதேவன், அவன் தான் சமைக்கிறான், படைப்பு கடவுள். அவனுக்கு தெரியும் இவன் யார் என்னான்னு. அவன் வாயே முடிக்கிட்டோம். அவனே நீ எப்படியே போடான்னு எல்லாத்தையும் எழுதி சுருட்டி தலையில் வச்சு எழுதி வச்சுட்டு தட்டான் அறிந்தும் ஒருவருக்கும் உரைத்திலன். அப்புறம் 3வது பட்டாங்கு சொல்லும் பரமனும் ஆங்குளான். இதோட கொடுமை என்னாயாம், இவன் யார் என்ன, இதுக்கெல்லாம் யார் மூலக்கத்தா? பரமன் சிவபெருமான். அவர் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காராம். இவனே பிரம்மாவே வாய திறக்கலை. தட்டான் அறிந்தும் ஒருவருக்கும் உரைத்திலன், இட்டான் அறிந்திலன், ஏற்றால் கண்டிலல், தட்டான் அறிந்தும் ஒருவருக்கும் சொல்லலை, பட்டாங்கு பரமனும் அங்கே அவர் அமைதியாக உட்காந்துருக்கார். கெட்டே நீ மாயின் கீழ்மை எவ்வாறே. ஐயோ துடிக்கிறார் திருமூலர். ஞானிகள்லாம் துடிக்கிறார். இப்படி நடந்திருக்கே இந்த பசங்க ஒத்தனை என்று சொல்லலையே. இவ்வளோ வணங்கின பிரம்மா ஒரு வாட்ஸ்அப், டேய் உனக்கு இப்படி தலையெழுத்துக்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லை. இந்த சிவருமானாது உன்னையே வணங்கினப்பா நமச்சிவாயின்னு கொஞ்சம் ஜாட காமிச்சுன்னு தப்பிச்சு ஓடி இருப்பேன்ல. இந்த சம்சாரத்துக்குள்ளே வந்திருக்க மாட்டேன்ல, ஒரே ஓட்டமாக ஓடி இருப்பேன்ல. எல்லோரும் கமக்கமாக இருந்திருக்கீங்களே, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிடக்கூடாதா? என்ன அருமையான பாட்டு பாருங்கள். இட்டான் அறிந்திலன் ஏற்றால் கண்டிலல் தட்டான் அறிந்தும் ஒருவருக்கும் உரைத்திலன் பட்டாங்கு செல்லும் பரமனம் ஆங்குலன் கெட்டே நீ மாயையின் கீழ்மை இருந்தவாறே என்று இருக்கிறாங்க. அடுத்து வருகிற 487 பாடலில் தான் பிறப்பதற்கு காரணமாக இருக்கிற தன் ஆணவ மலம்தான் காரணம், பழைய வினைகள் தான் இந்த உடம்பு எடுத்தது காரணம். இதை அறிஞ்சு அறிஞர்கள் வினைகளை களைந்து தப்பிச்சிக்க மயிடுவாங்கங்கிறார். இப்போ 100க்கு 99 பேர் தான் யாருன்னே தெரியாது. இந்த தன்னை அறிதலும் பின்னாடி சொல்ல போகிறார். 7ஆம் தந்திர வரப்போல் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் தன்னையே தான் அரிசிக்கிருந்தவர். ஞானிகளாக இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். நம்ம தான் யாருன்னே தெரியலையே. நம்ம கர்ப்பத்தை எப்படி கண்டுபிடிச்சி, நம்ம வினையை எப்படி கண்டுபிடிச்சி, எப்படி இருந்து வர முடியும்? இதை தான் வேறு வழி இல்லாமல் கர்மா, சஞ்சிதம், ஆகாமியம், பிராரத்தம் எல்லாம் பிராரத்த கர்மாங்க முன்னாடி அப்படி எழுதிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. இதை எல்லாத்தையும் இந்த 2 பாட்டில் திருமூலர் சொல்லியிருக்கிறார். முடிந்தவரை முயற்சி செய்வோம், பெரியோர்களை அண்டி நெருங்கி உண்மையை உணர்ந்து கொள்வோம், உணர்ந்து கொண்டு உய்தி பெறுவதற்கு வழி தேடுவோம். அனைவருக்கும் வணக்கம்.